அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறியாமைக்கு எதிரான பண்புகள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், தன்னுடைய 2 மகன்களின் கைத்தாங்களாக நடந்து போய் கொண்டிருந்த ஒரு வயோதிகரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். இவருக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அவருடைய 2 மகன்களும் இவர் நடந்தே புனிதமான ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று நேர்ச்சை செய்துள்ளார் என்று பதில் கூறினார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெரியவரே, உம்மை கஷ்டப்படுத்தும் இந்த நேர்ச்சை அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. எனவே வாகனத்தில் போய் அந்த கடமையை நிறைவேற்றுங்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே 1749 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வணக்க வழிபாடுகளானாலும் சரி, என்ன பிற காரியங்களானாலும் சரி, ஒருவர் தன்னை வருத்தி கொண்டு தனக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய அருட்கொடைகளில் மிக பெரும் செல்வம் அறிவு செல்வம். மற்ற படைப்பினங்களை விட்டும் மனிதனை தனிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி காட்டுவது இந்த பண்புதான். அறிவை இழந்தவன் அனைத்தையும் இழப்பான் என்றெல்லாம் சொல்லப்படுவதுண்டு. இஸ்லாம் அறிவால் அறிமுகமான மார்க்கமாகும். அறியாமை எனும் இருளில் மூழ்கி கிடந்த அரபு நாட்டு மக்களின் வாழ்வில் அறிவு சுடரை ஏற்றி வைப்பதே தன் முதல் கடமையாகவும் சவாலாகவும் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டது. இஸ்லாமிய மார்க்கம் கல்வி அறிவியை பற்றி, அந்த கல்வி அறிவு எந்தளவுக்கு முக்கியம் என்பதை பற்றி விரிவாக பேசுவதுடன் அல் குர்ஆனை படிக்கும்படியும் சிந்திக்கும்படியும் இஸ்லாம் அறிவுரை வழங்கி கொண்டிருக்கிறது. வேதமறை குர்ஆனிலே அறிவு சார்ந்த சொல்லாக்கங்கள், சொற்கள், சிந்திக்கக்கூடிய பல விஷயங்கள் என்றெல்லாம் எண்ணற்ற இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளிலும் அறிவை பற்றி தனி பாடப்பிரிவுகள் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அறிவையும் அறிஞர்களையும் முன்னிலைப்படுத்துவது போல மடமையையும் மடையர்களையும் இஸ்லாம் புறம் தள்ளிவிடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, மன்னிப்பை கைக்கொள்வீராக, நன்மையை கடைபிடிக்குமாறு மக்களை ஏவுவீராக, மேலும் அறிவியனர்களை புறக்கணித்து விடுவீராக என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 199 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் கஞ்சனாக இருக்கலாம், கோழையாக இருக்கலாம், ஆனால் அறியாமையில் ஒரு காலமும் இருந்துவிடக்கூடாது. அது அந்த மனிதனுடைய வாழ்வியலுக்கு பல வகையிலே ஆபத்தை ஏற்படுத்திவிடும். உனக்கு கிடைக்கும் எந்த நன்மையும் அல்லாஹ்விடமிருந்தே கிடைக்கிறது. இன்னும் உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் அது உன்னால் தான் வந்தது என்பது போன்ற சில விஷயங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அறிவு சார்ந்த விஷயங்களை உலகத்திற்கு சொல்லித்தந்து
அறியாமை என்கின்ற இருளை நீக்கி அறிவு ஜோதியை ஏற்றி வைத்திருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததியினர்களையும் நல்ல சிந்தனை உள்ளவர்களாக ஆக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.